தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அமைப்பின் சார்பில் இயேசு கிறிஸ்துவுடைய எச்சரிக்கையின் உபதேசம் என்ற அந்த தலைப்பிலே தொடர்ந்து எச்சரிக்கையின் செய்தியை சொல்லிக்கொண்டு வருகிறேன், சின்ன சின்ன வீடியோக்களாக. இன்றைய தியானத்திலே மத்தேயு 24 அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கடைசி கால எச்சரிப்பை பற்றி, அடையாளத்தை பற்றி இயேசு தொடர்ந்து எச்சரிக்கிறார். அதாவது யுத்தங்கள் வரும்போது, கலகங்கள் வரும்போது, நாட்டுக்கு நாட்டு சண்டை வரும்போது, ஜனத்துக்கு ஜனம் ஜாதி சண்டைகள் வரும்போது, பூமி அதிர்ச்சிகள் கொடூரமாக வரும்போது, கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும்போது, இதோ இயேசு வந்து விட்டார், அவர் சொன்னது நிறைவேறிடுச்சு, இந்த அங்கே வந்துட்டார், வனாந்தரத்தை வந்துட்டார், இந்த அறை வீட்டுக்குள்ளே இருக்கார், வாங்க, இந்த இங்கே வந்துட்டார், இப்போ பேசிக்கிட்டு இருக்கார், இப்போ இந்த வந்துட்டார், வந்துட்டேன்னு சொன்னார்ல, வந்துட்டார், எவன் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொல்கிறார். யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நம்பாதீங்க, போகாதீங்கன்னே சொல்கிறார். இந்த 25 வசனத்தில் இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறார். 22, 23 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள், இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். தேவ பிள்ளைய தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா யாருன்னா கிறிஸ்தவங்க தான். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அதில் தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட, பரலோக மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட, விசுவாசிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் அழைக்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். அந்த சிலரையும் வஞ்சிக்கக்கூடிய அளவில் அற்புத அடையாளங்களை செய்து ஏமாற்றுவாங்க, அதுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி பொதுவாக அற்புதங்களை கண்டு சிலர் வஞ்சிக்கப்படுறாங்க. ஜாக்கிரதையாக இந்த வசனத்தை கேளுங்க. இயேசு நிறைய அற்புதங்கள் செய்தார், ஆனால் அதெல்லாம் இதில் சேர்க்கப்படலை, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கு. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் எழுதக்கூடுமானா உலகம் கொள்ளாதுன்னு இருக்குது. அந்த அளவில் அற்புத அடையாளங்கள் செய்திருந்தாலும் அது முக்கியம் இல்லை. அதனால் ஒருத்தன் ரசிக்கப்பட முடியாது. ஒருத்தன் சாவிலிருந்து கர்த்தரை எழுப்புறாருன்னா அது பெரிய ரட்சிப்பு தான். அதனால் அவன் ரசிக்கப்பட முடியுமா? திரும்ப சாவான்ல. ரட்சிப்பு இருதயத்தில் உண்டாகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிட்டா அது ரட்சிப்பு கிடையாது. அந்த ஆத்துமாவில் அவன் ரட்சிக்கப்பட்டான்னா அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர, சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்போது அது ஒரு பெருசு இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், பெரிய மந்திரவாதி, பெரிய தீர்க்கதரிசி மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி வெளிநாட்டில் இருக்கானா, அவன் இயேசுவி நாமத்தில் அப்படின்னு சொன்ன உடனே கை சூம்பின கை அப்படியே நல்லா வந்துடுமா, கால் சூம்பின கால் அப்படியே வந்துடுமா, அப்படியே எல்லாமே குருடாக சுகமாயிருமா. அப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இருக்காங்களாம். பெரிய பீத்தலாக அவனை ரொம்ப பெருமையாக சொல்கிறான். இன்றைக்கி கூட ஒருத்தன் கோட்டை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, இந்த பெண்ணின்னு ஒரு பண்ணி கோட்டை போட்டு அடித்து ஜனங்களை விலை செய்கிறது. இப்போ இந்துக்கள் எல்லாம் மண்டையில் தேங்காய் அடித்து நேர்த்திக்கடன் செய்கிறாங்க, மண்டையை உடச்சி தீயில் ஓடுறாங்க, சகதியில் ஓடுறாங்க, குடிக்கிற பாலை கீழே ஊற்றி கீழே போகிற மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான். நம்ம அதை எப்படி அவங்கள நம்ம சொல்கிறோமோ அதை காட்டிலும் மோசமாக கிறிஸ்தவன் இருக்கா. இன்றைக்கி மணிப்பாசலெல்லாம் காசாக வந்துடுமா, செல்ஃபோனில் சார்ஜ் தன்னால் ஏறிடுமா, பேங்க் பேலன்ஸு இல்லை கூடிடுமா காசு. இது ஒரு அற்புதமா?
பல்லு தங்கப்பல்லாக மாறிடுமா. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பொம்பளைக்கு ஆவியானவர் வந்து கலர் கலராக இந்தந்த கலரை ட்ரெஸ் பண்ணுன்னு ஒரு வெள்ளைக்கார பொம்பளைக்கு ஒரு ஆவியானவர் சொல்கிறாராம். அவன் புருஷன் அயோக்கி நாய், அவன் பெருசாக சொல்கிறான், பெரிய கேடுகட்ட நாய் மாதிரி. இப்படிப்பட்ட நாய்களால் தான் சபை சீரழிஞ்சு உபதேசம் இல்லாமல் சத்தியம் இல்லாமல் நாரி போய் நாசமாக ஆக்கினவங்க. அதுக்கு தான் நான் வைகிறேன் அவங்கள. பிலிப்பியர் 3:2 நாய்களை குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்லி இப்போ வந்து பவுல் எச்சரித்தார் இல்லையா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கன்னு இயேசுவும் எச்சரித்தார் இல்லையா. அந்த எச்சரிப்பு தான் இப்போ நான் சொல்கிறேனே தவிர அவனை தனிப்பட்ட முறையில் நாயின்னு சொல்கிறதுக்கு சண்டை அவனுக்கு எனக்கு ஒன்றும் இது கிடையாது. தேவன் மேலே உள்ள வைராக்கியத்தில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கள்ள நாய்க, குலைக்க மாட்டாத பொட்ட நாய்க, இந்த மாதிரி கேடுகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது தான் அடியனுடைய ஒரு ஆதங்கம், வேதனையை தவிர உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால, இயேசுவையும் ரொம்ப அன்பு கூறுறதுனால தான் இதை நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி தப்பாக நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளே திருத்தி கொள்ளுங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு சொல்கிறானேன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வந்தால், இயேசுவின் பேரை சொல்லி உன்னை ஏமாற்றி உன்னை நரகத்துக்கு ஆக்கி உன்னை உபதேசமே இல்லாமல் சத்தியமே இல்லாமல் வெறும் மாயாவித்து அற்புத அடையாளங்கள் மட்டும் செஞ்சு உன்னை ஏமாற்றி அக்னி கடலுக்கு இப்போ கொண்டு போகிறான்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரு. கசாப்பு கடை வெட்டுறவன் புல்லை கொஞ்சம் கையில் காட்டிக்கிட்டு அப்படியே திங்க வச்சுக்கிட்டு தான் வருவான் கசாப்பு கடைக்கு. அப்போ தான் அந்த ஆடு வரும். அந்த ஆடு ஆஹா இவன் தான் நல்லவன், நமக்கு தீனி கொடுக்குறான், வளர்க்குறவனை விட்டுட்டு வெட்டுறவனை நம்பி போகுமா அந்த ஆடு. அது மாதிரி தான் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே என் ஆடுகளாக இராதனால என்னை விசுவாசிக்காமல் இருக்கீங்க. என் ஆடுகளாக இருந்தால் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. இந்த மந்தையில் இல்லாத தூரத்தில் உள்ள ஆடுகள் எனக்கு இருக்குது, அவங்க எனக்கு செவி கொடுப்பாங்க. அப்போ ஒரே மந்தையாக ஒரே மேப்பனாக நான் இருப்பேன், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், ஒற்றுமையாக்குவேன்னு ஏன் சொன்னார். தேவ பிள்ளைகளே, அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவரும் அற்புத அடையாளங்களை வச்சு உங்களை ஏமாற்றாதபடி எச்சரிக்காருங்க. அற்புத அடையாளங்கள் பிசாசும் செய்யும், பொய்யான அற்புதங்கள் பிசாசு செய்யும். பிசாசு இயேசுவின் உபதேசத்தை சொல்லுமா, சத்தியத்தை சொல்லுமா? இயேசுவுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம் அதுதான். இயேசு சத்தியத்தை சொல்ல நான் பிறந்தேன், சத்தியவான என் சத்தத்தை கேட்பான், நானே சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சத்தியத்தை பற்றி தான் சொல்ல வந்தார் தவிர, பிறந்தார் தவிர, வந்தார் தவிர அற்புத அடையாளங்கள் செய்கிறதுக்கு வரல. ஆனாலும் இறக்கப்பட்டு மன உருக்கப்பட்டு எனக்கும் அந்த வல்லமை உண்டு என்ற முறையில் ஜனங்க நம்புறதுக்காக, நம்பி நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தான் அந்த அற்புத அடையாளங்களை செஞ்சார் தவிர, இப்போ கசப்பான மாத்திரையை போடும்போது அந்த பிள்ளை சாப்பிடாமல் இருக்குது, அதுக்காக ஒரு சீனி போட வேண்டியது இருக்குது. சீனி அவசியம் இல்லை, ஆனால் கசப்பாக அது சாப்பிட முடியாதனால சீனியை போட்டு அப்புறம் மாத்திரையை சாப்பிட்ற மாதிரி தான். அந்த அர்த்தத்துக்கு தான் அந்த சீனி மாதிரி தான் அற்புத அடையாளங்கள். அதை பெருசாக நினைக்காதீங்க. எவ்வளோ அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சால் கூட சாக போகிறது உறுதி தானே, அல்லது மருவமாகி சாகாமல் எடுத்துக்கொள்ளணும். இந்த ரெண்டில் ஒன்று தானே நடக்க போகுது. வெளியில் அற்புத அடையாளங்கள் வந்து என்ன இருக்குது, இந்த ஆர்வத்தில் மக்கள் போகிறதுனால பிசாசு அதை பார்க்குறான். ஆஹா, நம்ம பொய்யான அற்புதம் செய்வோம், மந்திரம் செய்வோம், மாயாவித்தை செய்வோம். அவன் ஊழியர்களை இயேசுவின் பேரால் எழுப்பி அற்புத அடையாளங்களை செஞ்சு உபதேசம் இல்லாதபடி வேறொரு இயேசுவை சொல்லி, வேறொரு சுவிசேஷத்தை சொல்லி, வேறொரு ஆவியில் ஏங்கி மக்களை திசைதிருப்போம் என்று முறையில் நேருக்கு நேர் பிசாசு என்றைக்கு வரமாட்டான். எப்படி ஏவாள்கிட்ட பாம்பு ரூபமாக வந்து ஏமாத்தினானோ, வஞ்சிச்சானோ, அதுபோல் ஊழியர்கள் மூலமாக, பிஷப்புகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் என்ற பேரில், ரெவரண்ட் என்ற பேரில் வந்து இப்போ சிரிப்பு உபதேசமாக ஒருத்தன் சிரிப்புன்னு சிரித்து கீழே உருள்றது, இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களை பயன்படுத்தி இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களை அலக்கழித்து
சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு அவங்கள கொண்டு போகாமல் தவறான வகையில் அற்புத அடையாளங்களை மாத்திரம் தேச திருப்பி போகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள், ஒரு அற்புத அடையாளங்கள். யுத்தம் வந்துருச்சு, பந்தம் வந்துருச்சு, இயேசு வந்துட்டார், இன்னும் அவ்வளோதான், பயங்கரமான செய்தி. என்னமோ அவன் நேரடியாக கணிச்ச பேசுகிற மாதிரி பேசுகிறான். வசனத்தை சொல்லுப்பா, நீயே வசனத்தை சொல்லு, நீ பெரிய ரகசியங்களுடைய ஆள் இல்லை நீ. அவன் பெருசாக எவன் ஒருத்தர் தன்னை பெருசாக நினைக்கிறானோ, எவன் தன்னை பெரிய தீர்க்கதரிசியாக ரகசியங்களுடைய உக்கிரக்காரனாக ஆதி அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி எவன் இன்றைக்கி தன்னை ஆக்கிக்கிறானோ அவனை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் நிறைய அற்புதங்கள் இருந்தாலும் அதை சேர்க்கலை. பைபிள் எழுதுனதுக்கு, புதிய ஏற்பாட்டு எழுதுனதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது, கருப்பொருள் ஒன்று இருக்குது. யோவான் 20:31-32 இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குன்னு தெளிவாக போட்டு எழுதின நோக்கமே இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு நீ விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையணும். அவ்வளோதான் ஐயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நானே ஜீவன் சொல்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி இதை எழுதியிருக்கேன்னு சொல்லி 1 யோவான் 2:25-26 ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த எச்சரிப்புக்கு தான் சொன்னாங்க. நித்திய ஜீவனுக்காக தானே உலக பொருளை விட்டாங்க, உலக ஆஸ்தியை விட்டாங்க, தன் ஜீவனை வெறுத்தாங்க, இரத்த சாட்சியாக மறித்தாங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மத்தேயு 16:26 இயேசு கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி தானே இன்றைக்கி உள்ள ஊழியம். கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், நிறம் கொடுப்பார். இயேசுவை பாடு, கத்தரை பாரு, சக்கரை வராதுன்னு இப்போ ஒரு பாட்டு ஒரு நாய் பாடிக்கிட்டு இருக்கான். அது உண்மையா? சக்கரை வந்தான்னா வராவிட்டான்னா ஒரு மனுஷன் சாகணும், இல்லாட்டினா கர்த்தர் அவனை ரகசிய வரிகளை உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படணும், மறுரூபமாகி. ரெண்டில் ஒன்று தாண்டா நடக்க போகுது. சக்கரை வராமல் இருக்கிறனால இப்போ என்ன, அது உடனே பரிசுத்தம் ஆகிடுவானா, பரலோகம் போயிடுவானாவே? இப்படிப்பட்ட தற்கூறிகளுக்கு நிறையா எழும்பியிருக்கான் இன்றைக்கி. எல்லா பாடல்களையும் நம்பிடாதீங்க, எல்லா பாட்டுகளையும் நம்பிடாதீங்க. அவையோடும் பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன்னு 1 கொரிந்தியர் 14 பவுல் சொல்கிறான். அந்த கருத்து தேவ வசன கருத்தா அல்ல அவன் கருத்தாண்டு என்பது பாருங்கள். பாரம்பரிய கருத்தா, மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லிட்டான்னு அன்னைக்கே சத்தம் போட்டார். மத்தேயு 15:9 அவங்க 8ஆம் வசனத்தில் உதடுகளாலே என்னை கனம் பண்ணுறாங்க, அவங்க இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்குன்னு சொல்கிறாரு. உதடுகளால் தான் பாட்டு பாடுறாங்க. இங்கே பாட்டு பாருங்கள், கும்மாங்குத்து, ருக்கா டான்ஸு, விசிலு. அன்னைக்கு பெர்க்மான்ஸ் ஐயா ஏதோ அவர் வயசுக்கு அவர் ஆடினாடு. அதையே கோல் மாடல்னு ஒருத்தன் ஆடி ஏமாற்றி மக்களை கெடுத்து நாசம் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கானா, வெளியே ஜாமீனில் வந்துட்டான் போட்டுருக்கு. அவனை இப்போ இன்னொருத்தன் கூலிங் கிளாஸ் கலர் கிளாஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இடின்னு புறாவா அவன் சென்னையில் ஆடிக்கிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஆள் முட்டு கொடுக்குறான். அவன் ரொம்ப கெட்டிக்காரன், நல்லவன், 20 கோடி வேணுமா அவனுக்கு, இவன் சப்போர்ட் பண்ணுறான். எல்லாம் ரிக்கா டான்ஸு, குத்து நடனம், கும்மாங்குத்து. 5,200 ரூபாயிலிருந்து ஐயா 5,000 ரூபா வரைக்கும் டிக்கெட்டான். இப்படி ஊழியம் செய்ய இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்களான்னா வரங்களும் இவ்வளோ ரூபா, இந்த வரம் வேணுமா இவ்வளோ ரூபா கொடு, இந்த வாரம் கிளாஸ் எடுக்கிறான் ஒருத்தன் இது தேனி பண்ணையில், இவ்வளோ ரூபா கட்டு, இந்த இதுக்கு இவ்வளோ ரூபா கட்டு. கம்பெனியால் வியாபாரமான நடத்துகிறீங்க, கம்பெனியாக நடத்துகிறீங்க. இயேசுவின் பேரால் இப்படிப்பட்ட கள்ள நாய்களுக்கு எப்படித்தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்களோ, எப்படித்தான் சுதாரிக்க போகிறீங்களோ. அதனால் அற்புத அடையாளங்களை பிசாசும் செய்வான். எகிப்தில் மோசே செஞ்ச மாதிரி
மந்திரவாதிகளும் செய்தாங்கன்னு இருக்கு இல்லையா? மந்திரவாதிகளுக்கும் அற்புத அடையாளம் செய்ய பிசாசுடைய சக்தி இருக்குது அவங்களுக்கு. வேறொரு ஆவியில் அவங்க இருக்காங்க. அதே இதில் இவன் இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு வேறொரு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு வேறொரு ஆவியில் ஏங்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இது அறிய உனக்கு துப்பு இல்லை. ஆவியில் பகுத்தறிகிற வரம் உள்ளவன் தான் இது அறிய முடியும். அந்த வரம் இந்த அடியனுக்கு கர்த்தர் கொடுத்ததுனால அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அவன் பிரசங்கத்தை பார்த்து அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். அவன் ஆள் உடை அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆள் பாதி ஆடை பாதி. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு ஊழியக்காரன் உண்மை உள்ள ஊழியக்காரன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஆகவே சைக்காலஜி மாதிரி நாங்கள்லாம் இப்போ ஒரு காலத்தில் சோசின்னு சொன்னவங்க தான். மந்திரங்கால் மதிமுக்கால் முகக்குறியை பார்த்து சொல்லுவோம் நாங்கள். அதிலிருந்து நான் ரசிக்கப்பட்டதுனால, சரியான ஆவியில் நான் வந்ததுனால, ரெண்டும் தெரிஞ்சதுனால கரெக்டாக அவனை கண்டுபிடிச்சிருவேன். அதனால் இன்றைக்குள்ள ஆளுகளை பின்பற்றாதீங்க தயவு செய்து. இன்றைக்குள்ள எந்த ஆளுகளும் அறகுறை தான், கலப்படம் தான். அதனால் இயேசு கிறிஸ்து உடைய எச்சரிப்பை ஏற்று 1ஆம் நூற்றாண்டில் உள்ள ஆதி சபைக்கு, ஆதி உபதேசத்துக்கு, ஆதி அப்போஸ்தல கோல் மாடலுக்கு, நிருபங்களுக்கு திரும்புங்க என்பது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்றைக்கி உள்ள ஆளுக கெடுத்துட்டாங்க. அதனால தான் வைகிறேன். எல்லா கிறிஸ்தவத்தை கெடுத்து, இயேசுவை கெடுத்து, பிழைப்புக்காக, வயிற்றுக்காக, அவன் சுயநலத்துக்காக கோடாகோடி மக்களை அக்கினி கடலுக்கு கொண்டு போகிறானே என்ற வேதனை தான். மற்றபடி என்னை தப்பாக நினைக்காதீங்க. கெட்டவனேன்னு சொன்னால் உனக்கு என்னடா கோபம் வருது? திருடன்னு சொல்லும்போது உனக்கு ஏன் கோபம் வருது? கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். அருமையான பழைய பாடலை பாடினாங்கள்ல. அந்த கள்ளர்கள் யாருன்னு சொல்லவா? இன்றைக்குள்ள அந்த கள்ள நாய்க்கு தானே, கள்ளர்கள் தானே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்று வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் வந்து பரிபூர்ணப்பட வந்தேன்னு ஏசு சொல்கிறார். அதனால் இயேசு ஆப்போசிட்டு திருடன் பிசாசி. இதுதான் அவன் ஊழியர்கள், இவன் ஊழியர்கள். இதுதான் அவர் பரலோகம், இவன் நரகம். அவன் மேலானது, அவர் மேலானது சிந்திக்கிறது, இவன் கீழானது யோசிக்கிறது. அவர் நித்திய ஜீவனை பற்றி பேசுவது, இவர் அற்புத அடையாளம் சரீர காரியங்களை சொல்லி மக்களை ஏமாத்துறது. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள பகுத்தறிவே வித்தியாசங்களை புரிஞ்சு இம்மைக்காக கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரையும் விட பரிதபிக்கத்தக்க நிலைமையில் நம்ம போயிடுவோம். 1 Corinthians 15:19 இருக்குது. இம்மைக்காக இயேசு வேண்டாம், அற்புதங்களுக்காக இயேசு வேண்டாம், அடையாளங்களுக்காக இயேசு வேண்டாம், சோறுக்காக, அற்பத்துக்காக, மீனுக்காக வேண்டாம். அழியாத நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடுங்க. அப்பொழுது இவைகள்லாம் பூமியில் இருக்கும் நாளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உலகத்தில் அதுக்காக பண்டார பரதேசியாக உன்னை விட மாட்டார். இம்மையிலே நூறத்தனையான வீடுகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன்னு சொல்கிறார். நூறத்தனையான வீடுகள்லாம் வாடகை விட்டு சம்பாதிக்கிறது கிடையாது. நூற்றுக்கணக்கான மக்கள் உன்னை ஏற்றுக்குருவாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் உன்னை வரவேற்பாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் இருதயங்களில் வீடுகளில் உன்னைய நினைப்பாங்க, உன் சத்தியத்தை நினைப்பாங்க. நீ அப்படி இருந்தா, இன்றைக்கி ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? உலகமெல்லாம் அவங்க போட்டா இருக்குது. அவங்கள தெய்வமாக வச்சு கும்பிடக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க நிருபங்கள் எல்லா கிறிஸ்துவ வீடுகள்லையும் அவங்க எழுதுனது வச்சுருக்காங்க. இயேசுவுக்கு அடுத்து அவங்கள தானே மெயினாக வச்சுருக்காங்க. இந்த பூமியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பூமியிலேயே நூறத்தனையான வீடுகள் கணங்களை கொடுத்துருக்காருல்ல, இருக்குல்ல. அதுதான் அதுக்காக 100 வீடு கொடுத்தான்னு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இதிலையே சம்பாரிச்சிக்கிட்டு இப்படியே திரிடான்னு அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. அப்படின்னா அவன் எப்படி ஊழியம் செய்வான்? சிலர் அது தப்பாக நினைப்பாங்க. அதனால் பணம் சம்பாதிப்பதோ, வட்டிக்கு விடுவதோ, குழு நடத்துவதோ, திருமண புரோக்கராக வேலை செய்வதோ, பொலிவை அதாவது லஞ்சம் வாங்குவதோ ஊழியர்களுக்கு, இன்றைக்குள்ள ஊழியர்களுக்கு பிழப்பாக போச்சு. அதுவே ஊழியமாக போச்சு, அதுவே கர்த்தராக போச்சு. அந்த ஊழியம் வேறு, இயேசுவின் ஊழியம் வேறு. இயேசு ஒரிஜினல் இயேசு வேறு, இன்றைக்குள்ள வேறொரு இயேசு வேறு. அவர் சொன்ன சுவிசேஷம் வேறு, இன்றைக்கி வேறொரு சுவிசேஷத்தில் இருக்கான். பரிசுத்த ஆவியானவர் வீதியை குத்தி நாய் கட்டித்து உணர்த்துறாரு. இன்றைக்குள்ள ஆவி செழிப்பின் உபதேசமாக சிரிச்சுக்கிட்டு எல்லாம் காரு பங்களா எல்லாம் கொடுப்பாரு.
எல்லாம் செழிக்க வைப்பார். கொளுத்த கன்றுகளைப் போல ஒரு ஒரு வாசலே உள்ளே நுழையாத அளவில் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவன் உடம்பை பெருக்கிறான், ஆத்துமாவை கெடுக்கிறான். இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க. யுத்தங்கள் பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இந்த வந்துருச்சு, இந்த இயேசு வரப்போகிறார், இந்த வாசலையே நிற்கிறாரு, எல்லாம் என் சொல்படி கேளுங்க, இனி இன்னும் பயங்கரமான இது ஒரு தான் செய்தி, வேறு ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி எவன் நெருக்கி உங்களை எவன் ஆட்டையை போடுறானோ அவனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அவன் ஊழியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக அற்புத அடையாளங்களை நம்பி போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. எவனையும் நம்பாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. இயேசு நிச்சயமாக உங்ககிட்டே வருவார். அவர் தூதர்களை அனுப்பி உன்னைய கூட்டிகிட்டு போவார், மருவப்படுத்துவார். அவருடையவர்களை அவரை காப்பாற்ற அவருக்கு தெரியும். இன்றைக்குள்ள ஆளுகளை எவனையும் நம்பாதீங்க, யார் பின்னாடியும் போகாதீங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.